ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா மென்சுரேஷன் 2Dயில் ஏற்கனவே நம்ம ஃபார்முலாஸ்லாம் முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம 5 சம்ஸாக பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தோம்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 28 சென்டிமீட்டர். அதாவது ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் பரப்பளவு காணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நம்மளுக்கு கிட்ட கொடுத்துருக்கிறத எழுதிக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா ரேடியஸ் பார்த்தோம்னா 28 சென்டிமீட்டர். ஆரம் பார்த்தோம்னா 28 சென்டிமீட்டர். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன? நம்ம ஏரியாவோட ஃபார்முலா நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம். A = πr²/2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, நமக்கு ஆர் கொடுத்துட்டாங்களா? அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை சப்மிட் பண்ணலாம். 22/7 பைக்கு வேல்யூ இன்டூ ஆர் பார்த்தோம்னா r², 28 × 28 ஹோல் டிவைடட் பை 2. ஓகேங்களா, அது பார்த்துக்கணும். ஹோல் டிவைடட் பை 2. ஸோ ஓகே, கேன்சல் பண்ணால் 1747. இந்த 2 கேன்சல் பண்ண 1 2 11. ஸோ ஓகே, இப்போ எல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். 44 × 28 வருதா? அப்போ 44 28 × 44 எப்படின்னா போட்டோம்னா கொஞ்சம் அப்படியே டக்குன்னு போட்டலாம். ஓகே, 32 2 3 2 3 ரிமைனிங் 3 பார்த்தோம்னா ஆட் பண்ணோம்னா 11 8 19 11. ஸோ அதே தான் இங்கே வரும். 1 1 2 வரும். ஆட் பண்ணோம்னா 1 2 1 2 3 2. அவ்வளோதான், வந்தாச்சு. ஆன்சர் வந்தாச்சு. 1232 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஓகேங்களா, அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஃப் பையோட வேல்யூ கொடுத்தாங்க 22/7 இருக்கு அப்படின்னா ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் என்ன? செமி சர்க்கிள்னா என்னது? அரைவட்டம். அதோட பரப்பளவு என்னன்னு கேட்டு ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அவ்வளோ ஈஸி, நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். நீங்கள் பார்த்தோம் A = πr²/2. அப்படியே அதில் சப்மிட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 22/7 × 35 × 35 டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணலாம். 1 5. ஸோ 5 × 22 என்ன வரும்? 110 வரும். ஓகேங்களா, 110 வருதா? அப்போ 11 × 35 × 11 அப்படின்னு போட்டோம்னா 35 385 வரும். ஸோ 10ல் அந்த 0 விட்டோம் இல்லையா, 0 போட்டு என்ன பண்ணணும்? இதோட விட்டக்கூடாது. கீழே 2/2 இருக்குல்ல, டிவைட் பை 2 இருக்கு இல்லையா, டிவைட் பை 2ன்னு போடுங்க. 38 அடுத்து வந்தது 3850 டிவைட் பை 2. ஆன்சர் பார்த்தோம்னா 19 வரும். 2 2 4 5 1925 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஐ திங்க் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் முடிச்சு. ஆன்சர் இருந்தாச்சு. அடுத்து போகலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது the semi perimeter of a triangle having sides கொடுத்தாங்க 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர். அதாவது 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பெரிமீட்டர் கேட்கல, செமி பெரிமீட்டர் அரை சுற்றளவு கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கணும். ஸோ இது எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே நிமிஷம். ஓகே, நம்மளுக்கு பெரிமீட்டர்னா என்னன்னு தெரியும். பெரிமீட்டர்னா என்ன பண்ணணும்? நார்மலாக ட்ரையாங்கிள் இருக்கு. பொதுவாக ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அதாவது ஈக்குவலேட்டரில் சமபக்கமா இல்லை அசசமகம் எதுவுமே கொடுக்கல. அப்படின்னா என்னது? எல்லாத்தையும் சேர்த்து கூட்டம் தான் அதோட சுற்றளவு நமக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. பெரிமீட்டர் கண்டுபிடிங்க. என்ன பண்ணணும்? 15 20 25 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 60. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது பெரிமீட்டர் சுற்றளவு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் நம்மளுக்கு என்ன தேவை? செமி சுற்றளவு. செமினா என்னது? அரை சுற்றளவுனா என்ன? அதில் பாதி, அவ்வளோதானே. அப்போ 60/2 போட்டோம்னா என்னது? 30 சென்டிமீட்டர். அதுதான் ஆன்சர். பாருங்க, 16 கொடுத்துருக்காங்க, 30 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதனால் பார்த்து பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்.
Find the side of equilateral triangle if the area of an equilateral triangle is 900 square root of 3 centimeter square அப்படின்னு கொடுத்தாங்க. அதாவது ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு 900 root 3 centimeter ஸ்கொயர் எனில் பக்க அளவை காண்கட்டாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எந்த மாதிரி முக்கோணம்னு சொல்லிட்டாங்க, சமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சமபக்க முக்கோணத்துக்கு நம்ம ஃபார்முலா நம்ம பார்த்தோம் இல்லையா. ஏரியா என்ன, area is equal to root 3 by 4 a square. பார்த்தோமா? ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 900 root 3 is equal to root 3 by 4 a square. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது ஏ ஸ்கொயர் இங்கே வச்சுட்டு மீதியில் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும், 900 root 3 into 4 divided by root 3 equal to a square. ஓகே, இந்த root 3 இந்த root 3 கேன்சல் பண்ணிடலாங்களா. கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வரும், 900 into 4 வரும். இது என்னது, a ஸ்கொயர். இப்போ a வேணும் என்ன பண்ணுவோம், இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே, நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணாலும் ஓகே, இல்லை அப்படியே வச்சு போட்டாலும் ஓகே, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 900க்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும், 9 3, 0க்கு ஒரு 0 எடுத்துக்கணும். அப்போ 30 வெளில எடுத்துக்கலாம். 4க்கு என்ன எடுக்கணும், 4னா வெளில எடுக்கணும் 2. 30 into 4 வந்து ரூட் எடுத்தோம்னா 2 is equal to a. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. a is equal to 60. ஆன்சர் அதுதான். ஐ திங்க் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏரியாவோட ஃபார்முலா பார்த்தோன்னா root 3 by 4 a ஸ்கொயர். ஸோ ஏரியா வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 900 root 3 is equal to root 3 by 4 a ஸ்கொயர். ஸோ இந்த a ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். root 3 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் இதுக்கு ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கணுன்றதை மறக்கக்கூடாது. ரூட் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா 900க்கு தனியாக எடுத்தோம்னா 30, 4க்கு தனியாக எடுத்தோம்னா 2. ஓகேங்களா, எடுத்துட்டோம்னா 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 60. அதுதான் ஏரியா. ஸோ அதான் நான் சொன்னேன் இல்லையா, மேக்ஸிமம் இந்த root 3 கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க கொஸ்டின்ஸ் சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஸோ ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, சேர்த்துக்கணும் கொடுக்கலாம். ஸோ ஐ திங்க் இந்த சம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் லேண்ட் வந்து பார்த்தோன்னா 240 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, 240. அடுத்து, இஃப் 8 மீட்டர் இஸ் டிக்ரீஸ்ட் ஃப்ரம் இட்ஸ் லென்த் இட் வில் பிகம் ஏ ஸ்கொயர். அந்த ஏரியாவில் வந்து ஏரியாவோட லென்த் நம்ம கண்டுபிடிப்போம். எப்படியுமே ரெக்டாங்கிளுக்கு ஏரியா வந்து என்னது, லென்த் இன்டூ பிரெத் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட ஏரியா, அதாவது அதோட பரப்பு கண்டுபிடிக்கும் போது அதோட நீளத்திலிருந்து என்ன சொல்றாங்க, 8 சென்டிமீட்டர் குறையுதுன்றாங்க. அப்ப 8 சென்டிமீட்டர் குறைஞ்சிச்சுன்னா அது சதுரமா மாறிடும் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப இப்படி இருக்கா, இது வந்து என்னது, இதுல என்ன பண்றாங்க, இதுதான் லென்த், இதுதான் அதோட என்னது நீளம், இது பார்த்தோன்னா அதோட அகலம். ரெண்டு பக்கமும் எல்லாமே சேமா தான் இருக்கும். ரெக்டாங்கல் சதுர என்னது செவ்வகத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லென்த்ல இருந்து நான் 8 சென்டிமீட்டர் குறைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்படி குறைச்சா என்ன ஆகுனா, இதுல இருந்து ஒரு 8 சென்டிமீட்டர் குறைக்கிறேன், இதுல இருந்து அப்ப இங்கே குறையலையா, இங்கே ஒரு 8 சென்டிமீட்டர் குறைக்கிறேன் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இந்த பக்கம் குறைச்சிட்டோன்னே என்ன ஆகும், இது போயிட்டு இந்த ரெக்டாங்கல் செவ்வகமா இருந்தது சதுரமா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மாறிடுச்சு. அப்ப அதோட லென்த் அண்ட் பிரெத் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ரெக்டாங்கல் ஒரு ஏரியா, அதாவது ஒரு நிலம் பார்த்தோம்னா செவ்வக வடிவில் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, இதோட நீளத்துல இருந்து 8 மீட்டர் வந்து நான் என்ன பண்றேன், குறைக்கிறேன். அப்படி குறைச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, இந்த செவ்வகமா இருந்தது ஸ்கொயரா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்கொயர் இப்ப மீதி இருக்கு இல்லையா, அந்த லேண்டோட இது எவ்வளவு இருக்கும், அதோட ஏரியா வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நம்ம சொன்ன மாதிரி ஏரியா வந்து 240 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து இப்போ என்ன சொன்னாங்க, லென்த்ல இருந்து என்ன பண்றாங்க,
8 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணுறான்றாங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பர்லேருந்து நம்மளுக்கு தெரியாத அந்த நம்பர் அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க 8 மீட்டர் வந்து குறைக்கிறன்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், அதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம், தெரியாத நம்பரை எக்ஸ்னு எடுத்துட்டு அதுலேருந்து என்ன பண்ணலாம் 8 மீட்டர் குறைக்கிறாங்கன்ட்டாங்க. அப்போ பிரெத்து வந்து என்னது அப்படியே தான் இருக்குன்றாங்க. ஸோ அப்போ அது எக்ஸ்ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு தெரியும். என்னது A is equal to L into B அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஏரியா நம்மளுக்கு என்னது 240. லென்த் என்னது x minus a இன்ட்டு பிரெத்து x. ஓகேங்களா. ஸோ அப்போ அப்படியே இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். 240 is equal to x ஸ்கொயர் மைனஸ் 8x உள்ளே கொண்டு போய் தான் மல்டிப்ளை பண்ணோம். ப்ராக்கெட் கொடுப்போங்க அந்த இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் ஒரே பக்கம் கூட்டலாம். கூட்டம் என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x மைனஸ் 240 ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு இந்த ஃபேக்டர் எடுக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்னது மைனஸ் 240, இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபேக்டர் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. எடுத்தோம்னா இது என்ன பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 240னும் அதே வந்து ஆட் பண்ணோம்னா மைனஸ் 8 அப்படின்னு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும். எடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன வரும், 1220 எடுத்து பார்க்கலாங்களா. 1220 எடுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து எடுக்கிறது உங்களுக்கு வந்து இதாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். இந்த இதில் பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள். ஓகேங்களா. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியும் 12 20 20 12 12 8 20 8 இப்படி வருதா. இப்போ இதில் வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணால் 240 வரணும், இது மைனஸ் 240 வரணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 8 வரணும். அந்த மாதிரி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். அப்படியே பண்ணலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 12 20 வந்திருக்கு. ஓகேங்களா. 12 20 இது 2 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 12 20 அப்படின்னு போடலாம். போட்டு இப்போ மைனஸ் எங்கே போடணும் அப்படின்றத இது பண்ணணும். நம்ம மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 240 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 8 வரணும். ஸோ மைனஸ் 8 வரணும்னா அதோட பெரிய நம்பரில் மைனஸ் போட்டால் தான் என்ன ஆகும், அது வந்து என்ன ஆகும் மைனஸ் 8 வரும். அப்போ இப்போ நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை பிரித்து போடலாம். இது எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் 12 போடலாமா. அது எக்ஸ் ஈக்குவல் டு 12னும் சரி இது பண்ணும்போது என்ன பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் 12 அப்படின்னும் எக்ஸு மைனஸ் 20 அப்படின்னு போடுவோம். அப்படி தானே போடுவோம், அப்படியே எடுத்து போட்டுருவோம். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸு இந்த எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் 12க்கு போட்டோம்னா என்னன்னு வரும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டோம்னா எக்ஸுக்கு வந்து எக்ஸ் வந்து என்னன்னா மைனஸ் 12 மைனஸ் வேல்யூவில் வரும். இதே எக்ஸ் மைனஸ் 12 மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு இங்கே போடுறேன், எக்ஸ் மைனஸ் 20 ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன வரும், எக்ஸ் வேல்யூ 20. லென்த் எப்பவுமே எப்படி இருக்கும், நெகட்டிவ்ல வருமா, பாசிட்டிவ்ல தான் வரும். அப்போ என்ன பண்ணுது, இந்த 12 வந்து வராது, என்ன வரும், இந்த 20 தான் வரும். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து 20 வருதுன்னா இது என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் வந்து 20ன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஐ திங்க் இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது நான் இது பண்ணிட்டு மறுபடியும் நான் போடுறேன் கண்டினியூஸ். ஓகே, நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கண்டுபிடிச்சதுல பார்த்தோம்னா ஸ்கொயர், இப்போ ஸ்கொயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்படின்னும் போது இப்போ வந்து அந்த ரெக்டாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதோட லென்த் பெருசா இருக்குமா பிரெத் பெருசா இருக்குமா, லென்த்து தான் பிரெத்தோட கண்டிப்பாக பெருசா, நீளத்தோட அகலம் வந்து சின்னதாக தான் இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, அதோட லென்த்து தான் பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 8ன்னு எடுத்தோம் இல்லையா. பட் அது ஸ்கொயர்ல அப்படின்னும் போது சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன வரும்னா அதோட பிரெத் தான் வந்து பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 8 சின்னதாக மாறும். அதோட லென்த் வந்து என்ன, அது பெருசாக அப்படியே தான் இருக்கும். இப்படி தான் மாறும். ஸ்கொயர்ல மாறும்போது இந்த மாதிரி மாறிடும். புரியுதுல உங்களுக்கு. ஸோ ஓகே, அப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, b இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8னா 20 மைனஸ் 8 20 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 12. பிரெத் வந்து என்னன்னு வரும் 12 வரும். எல் வந்து எக்ஸ் 20 அப்படி தான் வரும். ஸோ இவங்க எப்படி கேட்டிருக்காங்க, லென்த்து பிரெத்துன்னு கேட்டிருக்காங்க, இல்லை பிரெத் லென்த்தாக கேட்டிருக்காங்க பார்க்கணும். லென்த்தும் பிரெத் தான் ஃபர்ஸ்ட் வந்து லென்த் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பிரெத் கேட்டிருக்காங்க. அப்போ லென்த் என்னது 20,
பிரெத் என்னன்னு பார்த்தோம் 12ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும் 20,12 சென்டிமீட்டர். ஓகேங்களா. நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியணும். ஓகேங்களா. நான் ஓரளவுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏன் இதை திடீர்னு பார்த்தோம் மாறிச்சு, இந்த நீங்கள் நம்ம லென்த்து தானே எடுத்தோம், ஏன் இதாக பார்த்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர் போகும்போது அந்த பிரெத்து வந்து L-8 மாறிடும். இந்த பிரெத்து தான் இப்படி மாறும். இல்லை நீங்கள் இப்படி ஃபேக்டர் எடுத்து பாருங்க. ஒரு ரெக்டாங்கிளில் எப்பவுமே எப்படி இருக்கும், லென்த்து தான் என்ன ஆகும், லென்த்து தான் வந்து பார்த்தோம்னா பெருசாக இருக்கும், பிரெத்து தான் அதோட அகலம் தான் என்ன சின்னதாக இருக்கும். அப்படின்னும் போது சின்னது வந்து எப்படி அந்த சின்னதுக்கு தானே எப்படி மைனஸ் பண்ணுற மாதிரி வரும், அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ கான்செப்ட் அப்படி தான். ஸோ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, லென்த் வந்து அப்போ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா லென்த் வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும்போது 8 வந்து கம்மி பண்ணி ஸ்கொயராக மாற்றிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுனா அது பிரெத்தாக மாறிடும். அடுத்து என்ன ஆகுதுன்னா நம்ம அதனால பி வந்து என்னன்றோம் எக்ஸாக எடுத்துக்கிறோம். அடுத்து எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. x² - 8x ப்ளஸ் -214 கிடைக்குது. இதுக்கு ஃபேக்டரைசேஷன் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ் வேல்யூ -12 x = 20 கிடைக்குது. ஸோ மைனஸ் வேல்யூ வராதுன்றதுனால நம்ம ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த இப்போ வந்து ரெக்டாங்கிளாக இருக்கும்போது x-8 பிரெத்தாக மாறும்போது என்னவா மாறும்னா அது வந்து பிரெத்து தான் வந்து x-8 மாறும். ஸோ அப்படின் போது அதை அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது லென்த் வந்து 20 வரும், பிரெத்து வந்து என்னன்னு வரும் 12 வரும். ஆன்சர் 20,12. ஓகேங்களா. அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு ஒரு 5 சம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து 5 சம்மில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபார்மில் வந்து நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டைம் படிச்சுட்டு விட்டுறதெல்லாம் வந்து இதாகாது, அதுக்கப்புறம் மறந்து போச்சுன்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் பார்த்தோம்னா என்ன ஆகும், அது மனப்பாட்டில் மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 5 சம்ஸில் மீட் பண்ணுறேன். பாய்.